அனைத்து தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். அ நாம் தமிழர் கட்சி அமெரிக்காவிலிருந்து அ ராஜு பாஸ்கர். நாங்க தற்போது நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் 2026ல் அ நாம் தமிழர் கட்சி சார்பாக களம் காணும் அனைத்து வேட்பாளர்களையும் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மிடம் இணைந்திருப்பது அ ஈரோடு மேற்கு பெருந்துறை சட்டமன்ற ம் வேட்பாளர் அண்ணன் லோகநாதன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஈங்கூர் சி லோகநாதன். முதலாவதாக நீங்க வந்து நம்ம அந்த நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு தூரம் நீங்க பயணிச்சதை பற்றி, அந்த பயணம் பற்றி நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? உங்களோட பயணங்கள் எப்படி? அதை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இங்க செத்து போன தமிழ் உணர்வு எப்போ 2009க்கு முன்னாடி. 2009க்கு பின்னாடி தான் அந்த உணர்வு ஈழ போராட்டத்தின் மூலம் அங்கு காவு கொடுக்கப்பட்ட மக்களால தூண்டி எழுப்பப்பட்டு களத்துக்கு வந்தவங்க. அதற்கு முன்னாடி தமிழ் தேசிய பாதையில் நான் இருந்தாலும் இங்கே வந்து சரியான வழிகாட்டுதலும் சரியான தலைவர்களும் இல்லாத காரணத்தினால அதை வந்து வலுப்படுத்த முடியல. ஆனா 2009 ஈழப்போருக்கு பிறகு நாம் தமிழர் இயக்கம் 2010 கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு வெறி. நாடு தமிழ்நாடு, ஆனா தமிழர்களுக்கு எங்கேயுமே எந்த இடத்திலையுமே வந்து ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நான் நல்லாவே உணர்ந்துட்டோம். நான் அடிப்படையில என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஒரு மளிகை கடைக்காரனுடைய பையன். தொடர்ச்சியா நான் பிறந்ததிலிருந்து கடையில் தான், அந்த கடையோட இதுல தான் நான் வளர்ந்தேன். நான் படிச்சது 10வது முடிச்சுட்டு ஐடிஐ நீங்க சொல்லப்படக்கூடிய தொழில் கல்வி பொருத்துனர் பிரிவுல நான் படிச்சு முடிச்சேன். அதற்கு பிறகு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெளியில பஞ்சாலைகளுக்கு வேலைக்கு போனோம். அதற்கு பிறகு என் சொந்த தொழிலையே பார்க்கறதுக்கு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நானும் 2009க்கு வரைக்கும் கடை தான் என்னுடைய உலகம். அது மாதிரிதான் இருந்தது. ஆனால் அந்த ஈழப்போருக்கு பிறகு நமக்கான உரிமைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான், அது வரைக்கும் நான் எந்த கட்சியோடையும் பின்னாடி போனதில்லை. தமிழ் தேசிய கொள்கைகளை யார் முன்னாடி கொண்டு வந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிச்சுட்டு இருந்தேன். ஆனா 2009 2010 வந்து நாம் தமிழர் கட்சி உருவாகினதுக்கு பிறகு தொடர்ச்சியா அப்ப இணைஞ்சவன் இது வரைக்கும் அந்த தமிழ் தேசிய பாதையில் நம்ம ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தொடர்ச்சியாக இந்த பெருந்துறையில என்னால எவ்வளவு முடியுமோ அந்த பணிகளை தொடர்ச்சியா மேற்கொண்டு வரேன். இது போக அதுல கேட்டிருந்தாங்க, என்னுடைய குடும்பத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. அப்பா இல்ல காலமாயிட்டாங்க. அம்மா கூட இருக்கிறாங்க. அம்மாவோட பெயர் வந்து ஜெகதீஸ்வரி, மனைவி மனோன்மணி, எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். பையன் பேரு லோகச்சந்துரு, பொண்ணு பேரு ஈழயாழினி. என்னுடைய தொழில் இன்னும் இது வரைக்கும் நம்ம மளிகை வியாபாரம் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வசிக்கிறது பெருந்துறைக்கு பக்கத்துல ஈங்கூர் ஊராட்சியில. இது போக பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய பாதையில வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 2010 நம்ம தமிழ் தேசிய பாதையில இணையும் போது இந்த பகுதியில நமக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரக்கோ இல்ல அரவணைக்கிறக்கோ அல்லது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பேசுறதுக்கோ இல்ல இந்த கட்சி சரியான கட்சி, இதுல நீ பயணிக்கிறது சரியானதுன்னு இங்க சொல்றதுக்கோ ஆட்கள் இல்லை. பல பேர் அவதூறு தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி வந்து அந்த பகுதியில தான் அந்த மக்கள் இருந்தாங்களே தவிர்த்து இந்த தமிழ் தேசிய பாதையில பயணப்பட்டு வர்றதுக்கு ஆட்கள் இல்லாத நிலைமை தான் 2010 16 வரைக்கும் இருந்தது. அதற்கு பிறகு நம்ம தேர்தல் களத்துக்கு போனோம். அப்ப நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். மேற்கொண்டு ஏதாவது கேள்விதான் கேளுங்க. நன்றி அண்ணா, நன்றி. நீங்க பயணத்தை வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த பயணத்துக்கான அவசியம்லாம் அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து பயணிங்க. இன்னொரு அடுத்த கேள்வி வந்து, நாம் தமிழர் கட்சியோட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான நோக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது நாம உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பாதையில நமக்கு முன்னாடி பல முன்னோர்கள், இப்ப எடுத்துக்காட்டாக தமிழ் பேர் இயக்கம் ஐயா மணியரசன் ஐயா பல நெடுமாறன் ஐயா, அதற்கு பிறகு நாம் தமிழர் இயக்கத்தை முதல்ல தொடங்கின சீபா ஆதித்தனார் ஐயா, இத்தனை நம்ம பெருந்தலைவர்கள்
நமக்காக தமிழ் தேசிய பாதையில் வந்தாலும் அவர்கள் இந்த திராவிட ஆரிய சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டாங்க. ஆனா அதையெல்லாம் நமக்கான ஒரு புரிதல் உள்ள களமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு, இல்ல இனி என்னுடைய பயணம் என் கால்ல தான், அடுத்தவங்களை காலை நம்பி நான் பயணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுத்து இந்த நாம் தமிழர் இயக்கத்தை 2010 நாம் தமிழர் கட்சியா மாத்தி பொதுவான இந்த தளத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுல நாங்கெல்லாம் உண்மையாலுமே கவரப்பட்டு நமக்கான ஒரு களம் இல்லாம இருந்தது. ஆனா களம் வந்துருச்சு. அப்ப நம்ம களமானணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நீங்களே தயவு சிந்திங்க. ஒரு மளிகை கடை கூண்டுக்குள்ள இருந்த பையன் காலையில 4 மணிக்கு எந்திரிப்பான், இரவு 9, 10 மணி வரைக்கும் மளிகை கடை கூண்டுக்குள்ள இருந்த பையன் திடீர்னு போய் அரசியல்னு சொல்லிட்டு வெளியே போனா வீட்டுல உள்ளவங்களோட எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டபடி பேசுவாங்க. போய் பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்ணுவானா, இல்ல பணத்தை கொண்டு அழிச்சு போடுவானா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை புரிய வச்சு, இப்ப என்னுடைய குடும்பமே என்னோடு நாம் தமிழர்ல பயணிக்கக்கூடிய சூழலுக்கு நான் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். எடுத்துக்காட்டு, இந்த மாநாட்டுக்கு என்னுடைய குடும்பம் முழுவதும் வந்தாங்க. அதுல நான் போய் பக்கத்தில் உள்ள ஒரு காலனிகள் அந்த பகுதியில துண்டறிக்கை கொடுத்து எல்லாத்தையும் வர சொன்னேன். மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்குள்ளவங்க இந்த மாதிரி மகன் சொல்லி துண்டறிக்கை கொடுத்தாங்க, எங்களால வர முடியல அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மாட்ட. அம்மா சொல்றாங்க, சரி வராட்டி பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதே பெரிய அளவுல முன்னேற்றம். அதாவது தன் மகன் ஒரு சரியான பாதையில தான் போறான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கே நான் குறைஞ்சபட்சம் 7-8 வருஷம் போராட வேண்டியதா போச்சு. இந்த சூழல்ல கடந்துதான் இந்த தமிழ் தேசிய பாதைக்கு ஒவ்வொருத்தரும் பயணிக்கணும். ஏன்னா மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி அங்க போய் சேர்ந்தா அவன் பணம் அடையலாம், அல்லது பதவி பலன் அடையலாம், அல்லது வேற ஏதாவது அரசு சார்ந்தனுடைய திட்டங்கள்லாம் அவன் பயனடையலாம் அப்படிங்கிற அரசியல் தான் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடக்குது. அதனால அப்படி போகும்போது குடும்பத்தில் உள்ளவங்களும் ஏத்துக்கிறாங்க, ஆமா அங்க போனா அவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது, பொருள் கிடைக்குது, அந்த மாதிரி. ஆனா இந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படி அல்ல. நாமும் இந்த சமூகத்துல வாழ்றோம். இந்த சமூகத்தையும் தமிழ் தேசிய பாதைக்கு, அதாவது வீழ்ந்து போன தமிழ் தேசிய பாதையிலிருந்து மீட்டு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியில சீமானவர்கள் பின்னாடி நாங்க தொடர்ச்சியா இதை பயணிக்கிறோம். இது பல எதிர்ப்புகள் எல்லாமே கடந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப 2300 உறுப்பினர்களே இருக்கிறாங்க. சொல்ல போனா 292 வாக்குச்சாவடி இருக்கு. அதனால எல்லா வாக்குச்சாவடியிலையும் நாம் இந்த முறை 100க்கு 100% நாம பொறுப்பாளர்களை போட்டு களமாடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு மக்கள் கொடுத்த அங்கீகாரம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னா புத்தகத்தை வாங்கி அதை படிச்சுட்டா தான் போய் நம்ம செய்ய முடியும். அந்த சரியான பாட புத்தகம் நம்மளுக்கு கிடைக்காம இருந்தது. என்ன காரணம்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த வாக்காளருடைய பட்டியல் புகைப்படத்தோட கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம். இது வரைக்கும் நம்ம அங்கீகாரம் இல்லை. மத்தவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அப்ப இருப்பா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாற்று கட்சிகிட்ட இருந்து கேட்டு வாங்கி பண்ணுவோம். பல பக்கம் பண்ண முடியாது. ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா தேர்வுக்கான தாள் நம்ம கையில கிடைக்கிற மாதிரி நம்ம கையில பூராமே வாக்காளர்கள் யாருன்னு தெளிவா அந்த பட்டியல் நம்ம கையில கிடைச்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வாக்காளர்களை நம்ம ஒன்னா நேரடியா போய் பாக்குறது, அல்லது போன் மூலியமா அணுகிறது, அல்லது அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி நம்மளுடைய பிராட்காஸ்ட்ல போட்டு இணைச்சு நம்ம நாம் தமிழர் கட்சியோட செய்திகளை தொடர்ச்சியா அவங்ககிட்ட கடத்துறது, இந்த மாதிரி பணிகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னொன்னு அப்படின்னா படிநிலை வளர்ச்சி. இப்போ 2010 தொடக்கம் 2016 முதல் தேர்தல்ல நான் தான் வேட்பாளர். உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த அரசியல்ல 0 ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா மளிகை கடையில இருந்து வந்தவன் கூட்டமா போய் அந்த 5 வருஷம் எல்லா பக்கமும் அண்ணன் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் மற்றதுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். தோத்தி இந்த அரசியல் எப்படி பண்றது, மக்கள்கிட்ட போய் எப்படி பேசுறது, எப்படி அவங்களுடைய வாக்குகளை வாங்குறது, நாம என்ன உறுதி வார்த்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு துளி தெரியாது. இன்னொன்னு, நம்மளுடைய தொகுதி எங்க இருக்குது, எந்த பகுதி, அதுல எத்தனை ஊராட்சி, அது எத்தனை வாக்குச்சாவடி அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி நீ தைரியமா களமாடு, பொருளாதாரம் கிடையாது, கூட நமக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் கிடையாது, கூட பயணிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாலும் அவங்களுக்கு உணவோ தேநீரோ வாங்கி கொடுக்க உண்டான செலவு பண்றதுக்கு உண்டான தொகை கிடையாது. ஆனா ஒரே சொன்ன உறுதி வார்த்தை, மன தைரிய வார்த்தை, போன் பண்ணி பேசினாப்ல, போன் பண்ணி
பேசுறாரு. நீ தைரியமா செய், நான் அங்க இருக்கிறவங்களை யாரோ ஒருத்தரை சொல்லி 40,000 துண்டறிக்கைகள் உங்களுக்கு அடிச்சு கொடுக்க சொல்றேன், நீ முடிந்த வரைக்கும் வீடு வீடா போய் கொடு, மக்கள் கண்டிப்பாக நம்மை ஏத்துக்குவாங்க, நம்மளுடைய தொடக்கத்தை அவங்க தொடங்கி வைப்பாங்கன்னாரு. அப்ப தொடங்கின தொடக்கம் 2016ல 1469 வாக்குகளை தொடங்கினது. இப்ப நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் 13,300 வாக்குகள் வாங்கி மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். போன முறையே 2021ல போன முறை 2021ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி பெருந்துறை தொகுதியில் 3ஆம் இடம். 10,000 நீங்க தன்மனிதனா அண்ணனோட நம்பிக்கை அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு இவ்வளவு மக்கள் வந்து, ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க கட்டமைப்பு, ஆனா உங்களை மாதிரி தெரியுது கட்டமைப்பு இருக்கு, ஒவ்வொருத்தருமே இங்க கட்டமைப்பு தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. கடவையில இருக்கவங்க எங்கேயுமே அங்க இருந்து நீங்க வந்து உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் படுத்துறது வந்து கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு வந்து இந்த நோக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகுது. தேர்தல்லாம் முற்றிலும் தமிழ்நாடு மூலமா வந்து அதுதான் அந்த நோக்கம் பேச்சுல ரொம்ப தெளிவா புரியுது. இன்னொன்னு வந்து என்னென்ன அதுக்கு நீங்க என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க. இப்ப பெருந்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வந்து உங்களுக்கு மானாவாரி பூமி, குறைந்த அளவு கீழ்பவானி கால்வாயால் பயன்பெறக்கூடிய பகுதி. இப்ப இந்த மானாவாரி பூமியில இப்ப ஆசியாவிலேயே 2வது பெரிய சிப்காட் தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு 2000ஆம் ஆண்டுல இந்த திமுக கொண்டு வரப்பட்டது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனுடைய மொத்த பரப்பளவு 2700 ஏக்கரா. இப்ப அதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, முதல்ல இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு அதை சார்ந்த வேலை வாய்ப்பு, அவங்களுடைய பொருளாதாரம் வாழ்வியலை உயர்த்துவதற்கு உண்டான பணிகள்னு சொல்லித்தான் தொடங்கப்பட்டது. ஆனா 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, அந்த 2700 ஏக்கரா அதை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 10 கிராமங்கள், அதாவது 10 கிராமம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஊராட்சிகள் 7 ஊராட்சி உள்ள கிட்டத்தட்ட 7 ஒவ்வொரு ஊராட்சியில ஒரு 18 சிறு சிறு கிராமம் இருக்கும். அப்படி கணக்கு போட்டா ஒரு 125 கிராமங்கள் சுத்தமா அதனுடைய நிலத்தடி நீர், அதனுடைய மண்வளம், காற்று முற்றிலுமாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா முறையற்ற தொழில், ரெட் கேட்டகரி, சிவப்பு நிற அடையாளப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலை, சாயம் பதனிடும் தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை அதிகப்படியாக இங்க வந்து அமைச்சு முறையற்ற தொழிலை இங்க இந்த ஆட்சியாளர்கள் அவங்களுடைய பணப்பலனை எதிர்பார்த்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினதுனால இந்த 20 வருஷத்துல இடம் முழுசா முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய முழுவதுமாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அங்க சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய பெருந்துறை சிப்காட் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தோட இணைஞ்சு இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு தொடர்ச்சியா இப்ப நம்ம போராடிட்டு வரோம். அதன் பயனாக இப்போ ஒரு 170 கோடி ரூபாய் செலவுல வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறதா சொல்லி இப்பதான் அந்த வேலைகளை தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரம் எல்லாமே மாசடைஞ்சிருச்சு. இந்த மாசை வந்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கே பல வருடங்கள் ஆகும். ஆமா, அதுல வந்து மக்களா இணைஞ்சு இந்த வேலைகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்க சக்திக்கு உட்பட்டு நாங்க செய்யறோம். இது வந்து ஒரு முதன்மையான பிரச்சனை பெருந்துறை தொகுதியில. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இது உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் பூங்கா இப்ப முழுக்க 100 பேர் ஒரு தொழிற்சாலையில் இருந்தாங்கன்னா அதுல 10 பேர் தான் தமிழர்கள் இருக்கிறாங்க, மீதி 90 பேர் வட மாநிலத்தவர்கள் தான் இருக்கிறாங்க. இதனால என்னன்னா, இங்க மிகப்பெரிய சமுதாய சீரழிவு, மொழி கலப்பு, மொழி பிறழ்வு,
அது போக வந்து நம்ம பண்பாடே முடிஞ்சது. அதே மாதிரி அந்த சிப்காட்டை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாமே காலி ஆயிருச்சு. ஏன்னா நம்ம மக்கள் அங்க போய் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து வாடகைக்கு வந்து பக்கத்துல உள்ள ஒரு இந்திக்காரனை குடி வச்சுட்டு போனாங்கன்னா நம்ம மக்கள் அங்க வசிக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய பழக்க வழக்கம் வேற, நம்மளுடைய பழக்க வழக்கம் வேற. இன்னொன்னு அந்த கிராமங்கள்ல இருந்தவங்க எல்லாருமே கால்நடை வளர்ப்பு, மானாவாரி விவசாயத்துல தட்டு, சோளத்தட்டு, இது கடலை இதெல்லாமே போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சூழல் எதுவுமே இல்லை. ஒரு கால்நடை வளர்ப்புக்கு கூட நீர் குழாயிலிருந்து வந்து விழுந்தாதான் அந்த கால்நடைகளுக்கு தவிடு வச்சு தண்ணி காட்டி பால் கறக்க முடிகிற சூழல் இருக்குது. அப்ப மனுஷனோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் பாத்துக்குங்க. அப்ப இந்த சூழல்ல இருந்ததுனால எல்லாமே புலம்பெயர்ந்து வெளியே வந்துட்டாங்க. 25 வருஷத்துல இந்த 2700 ஏக்கரா சுற்றியுள்ள ஒரு கிராமங்கள், பல குடும்பங்கள், பல எல்லாமே காலியாய் வெளியே வந்துட்டாங்க. அப்ப இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. இதை நாம வந்து முறைப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, முறைப்படி இப்ப தோல் தொழிற்சாலை இயங்குறதுல நிறுத்திட்டாங்க. அடுத்தது சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்குது, ஆனா முறையற்று இயங்கிட்டு இருக்குது. அத வந்து நான் இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரா வந்தா அதை முறைப்படுத்துவதற்கு உண்டான வழிகளை முன்னுரிமை கொடுத்து மக்களோட இணைஞ்சு நாம செய்வோம். சரிங்களா? இது வந்து என்னுடைய உறுதி வார்த்தையா இருக்குது. இது போக இங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல தான் பேரு. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5000 மக்கள் தொகை இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இப்ப ஈம்பூர் ஊராட்சிங்கிற ஒரு கிராமத்துல 50,000 பேர் இருக்கிறான். ஆனா அரசோட ரெக்கார்டு படி பாத்தீங்கன்னா 5000 பேர் தான். அந்த 5000 பேருக்கு தகுந்ததான் நிதி ஒதுக்குவாங்க. அந்த நிதிக்கு தகுந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதி, அது போக சுகாதாரத்துக்கு உண்டான பணியாட்கள், இது போக பாத்தீங்கன்னா சாலை வசதி, இது எல்லாமே இதுலதான் செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனா அங்க வசிக்கக்கூடிய மக்கள் 50,000 பேர். இப்படித்தான் பல கிராமங்கள் இருக்கக்கூடிய நிலைமை. இதனால பெரிய பிரச்சனை என்னன்னா, குப்பையை மேலாண்மை பண்ண முடியல, கழிவு நீரை மேலாண்மை பண்ண முடியல. இந்த மாதிரி பல கிராமங்கள் அதுல வந்து அந்த கிராமங்கிற ஒரு தோற்றத்தையே இழந்து சுடுகாடு மாதிரி ஆகிட்டு இருக்குது. இதையெல்லாம் நாம வந்தா முன்னுரிமை கொடுத்து இந்த வேலைகளை செய்வோம். நாங்க நம்ம கட்சி சார்பா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறது தான், வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை முறைப்படுத்துதல், இன்னர் லைன் பர்மிட், உள் நுழைவு அனுமதி சீட்டு கொடுத்து யாரு எங்கிருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறைப்படுத்தி வச்சு இங்க உள்ளூர் மக்களுக்கு உண்டான பாதுகாப்பை நாம உறுதிப்படுத்துறது இது ஒரு முக்கியமான பணி. இன்னொன்னு, இப்போ பெருந்துறை தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இந்த விஜயமங்கலம் அந்த பகுதியிலாம் பாத்தீங்கன்னா தறித்தொழில், விசைத்தறி தொழில் நடக்குது. இப்ப விசைத்தறி தொழில பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட் நிறுவன முதலாளிகள் கையில வந்து அந்த நூலோட விலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்க கிட்ட போயிருச்சு. அப்ப விலையை வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஏத்தறான், குறைக்கிறான், அந்த மாதிரி சூழல் இருக்குது. அப்படிங்கும் போது பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அதை முறையா வந்து தொழில் செஞ்சு வருவாய் ஈட்டுற அளவுக்கு வந்து அந்த தொழில் இல்லை. இப்ப கிட்டத்தட்ட நசிஞ்சுக்கிட்டு வருது. அதை சீர்படுத்தணும். அதே மாதிரி இந்த கீழ்பவானி வாய்க்கால்ல இப்ப உங்களுக்கு தெரியும், போன ஆண்டுகள்லாம் முழுவதுமாக காங்கிரீட் தளம் போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து மக்கள் ரொம்ப சிரமப்படுத்துறாங்க. அது நாம மக்களோட மக்களா இணைஞ்சு அந்த கீழ்பவானி வாய்க்கால முழுமையாக காங்கிரீட் தளம் போடக்கூடாதுங்கிற அதை தடுத்து நிறுத்தி இப்ப வந்து அந்த திட்டத்தை முற்றிலுமாக முறியடிச்சிருக்கிறோம். இது வந்து நாம் தமிழர் வந்து அந்த மக்களோட செஞ்ச பணிகள்ல மிக மிக முதன்மையான பணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி வெண்ணெய், நம்ம பெருந்துறை தொகுதியில திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ஒன்றியத்தில் ஊத்துக்குழி வெண்ணெய் உலக பிரசித்தி பெற்றது. ஆனா அங்க வந்து அந்த கால்நடைகளை வளர்ப்பதற்கு உண்டான ஒரு சூழல் அங்க இல்லை. ஏன்னா திருப்பூரை ஒட்டி வந்ததுனால, முழுவதுமாக பனியன் தொழிற்சாலைகள் நிறைஞ்சு வந்ததுனால வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அங்க போய் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு இதை வந்து இந்த வேலை செய்யறதை விட பனியன் கம்பெனிக்கு போனா அதிக வருவாய் வருதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப கிட்டத்தட்ட வெண்ணெய் உற்பத்தி முதல் 100% இருந்ததுன்னா இப்ப கிட்டத்தட்ட 50% கீழே வந்துருச்சு. இதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான பணிகள் இப்ப நாம வந்து சட்டமன்ற உறுப்பினரா வந்தா முதன்மையா செய்யக்கூடிய பணின்னு சொன்னீங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இப்ப நிறைவேற்றின திட்டம். இப்ப 1045 குளங்களுக்கு வந்து அவங்க தண்ணியை வந்து பம்ப் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதா சொன்னாங்க. அதுலயுமே இப்ப 800 குளங்களுக்கு மட்டும்தான் தண்ணி போயிட்டு இருக்குது. மீதி 245 குளங்களுக்கு தண்ணி போகல. ஆனா போன இடங்கள்ல அதிகப்படியான குளங்களுக்கு தண்ணி போய் அந்த பகுதியில் உள்ள கிணறுகள் மற்றது எல்லாமே தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது விவசாயம் மிகச்சிறப்பாக செழிக்கும். இப்ப தேசிய நெடுஞ்சாலைக்கு தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய சிப்காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இத போன வாரம் கூட நாங்க ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மக்களோட சேர்ந்து நாங்க செஞ்சோம். இதை வந்து முன் வச்சு முதன்மையா இந்த மக்களுக்கு விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் முதன்மையானது, இதை நாங்க முதன்மையா செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுக்கறதுனால என்ன வந்து நடக்க போகுது அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்ப ஒரு ஏக்கரால பாத்தீங்கன்னா 70 தென்னை மரங்கள் வளர்க்கலாம்.
இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தென்னை மரத்தை வச்சு கொண்டு வர்றதுக்கு 3ல இருந்து 5 வருஷம். ஒரு 4 வருஷம் உள்ள ஒரு மரம், தென்னை மரம் ஒரு வச்சீங்கன்னா 4 வருஷத்துல அது காய்ப்புக்கு வந்துடும். காய்ப்புக்கு வந்தா அதுல பாத்தீங்கன்னா கல்லு, பதநீர் இது எல்லாமே இறக்கலாம். இப்ப நேற்று வந்து அந்த தொழிலில் ஈடுபட்ட ஒரு நண்பர்கிட்ட நான் அதை கேட்டு அதுக்குண்டான தகவல்ல உங்களை பதிவு செய்யறேன். என்னன்னா, ஒரு ஏக்கரால 70 மரம் இருந்து அந்த 70 மரத்திலையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைப்படி மக்களுக்கு தென்னங்கள் இறக்கி அரசே விற்பனை செய்வதாக இருந்தால் அந்த 70 மரத்திலையும் ஒரு மரத்துல ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கல் இறக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 210 லிட்டர் கல் அதுல இருந்து இறக்கப்படும். இப்ப கல் வந்து வெளிச்சந்தையில 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஒரு கல் லிட்டரோட விலை 100 ரூபாய்னா அந்த 210 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய். 21,000 ரூபாய் வந்து அந்த 70 தென்னை மரத்துல இருந்து கல் இறக்குறதுனால மட்டும் கிடைக்கக்கூடிய தொகை. அப்ப 21,000 ரூபாய் அந்த ஒரு ஏக்கரால் அந்த விவசாயிக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா எவனாவது அந்த தொழில் இருந்து வெளியே போவானா? போக மாட்டான். ஆனா அந்த தென்னை மரங்கள் வளர்வதற்கு தொடர்ச்சியாக நீர் தேவை. அப்ப நான் வந்தேன்னா இப்ப எங்க கிராமத்திலேயே கிட்டத்தட்ட 7 குளங்கள் இருக்குது. அந்த 7 குளங்களுக்கு உண்டான நீர்வழி தடம், மழை பெய்ந்தா நீர் வழிந்தோடி வரக்கூடிய தடம். அந்த குளங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்றிட்டு அந்த குளங்களை சுத்தியும் கம்பி வேலி அந்த குளத்தை எந்த அளவுக்கு ஆழப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆழப்படுத்துதல். இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது ஒரு கிராமத்தில் குறைஞ்சபட்சம் 6 குளம் 7 குளம் இருக்கிறது குறைஞ்சபட்சம். அந்த குளங்களுக்கெல்லாம் நீர் கொடுக்கும் பொழுது தன்னை போல பக்கத்துல இருக்கிற கிணத்துல எல்லாம் தண்ணீர் ஊற்று வந்துடும். அப்ப தண்ணீர் பிரச்சனை இருக்காது. தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால இதை வந்து முதன்மையா செய்ய முடியும். பொருளாதாரம் அங்க இருக்கும் பொழுது அவன் எங்கேயும் வேற எந்த சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. இது நான் சொல்றது தென்னை மரத்துல மட்டும். இது போக ஊடு பயிரா இப்ப பாத்தீங்கன்னா காய்கறிகள் விளைவிக்கலாம், அல்லது ஆடு மாடுகளுக்கு தேவையான சோளத்தட்டு விளைவிக்கலாம். இதுலயும் வருமானம். இது போக ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்த்து அதுல பால் கறந்து ஊத்துறது. அப்ப நாம் தமிழர் அரசு சொல்லக்கூடிய ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை என்னால உறுதியா உருவாக்க முடியும் மக்கள் எங்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழல எங்க பகுதியில விவசாயம் செய்கிறான் அப்படின்னா ஒரு பையனுக்கு யாரும் பெண் தர முன் வர்றதில்லை. ஏன்னா அவங்ககிட்ட பொருளாதாரம் ஈடு செய்ய முடியறதில்ல, மற்றவர்களோடு சேர்ந்து அவன் போட்டி போட்டு வாழ முடியறது இல்ல. அப்ப இந்த நிலைமை இருக்கு இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எங்களுக்கு அதற்கு தீர்க்கக்கூடிய தீர்வு எளிமையா இருக்குது. ஏன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறது பாத்தீங்கன்னா வருடத்தில் 70 நாள் மட்டும்தான் உபரி நீர் போறத வந்து அந்த குழாய் மூலியமா பம்ப் பண்ணி கொண்டு ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய குளம் குட்டைகளை நிரப்பக்கூடிய திட்டம். அதுக்கு தேவையான வெறும் 1.5 TMC தான். இப்ப அதிகப்படி இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தா இன்னொரு 1 TMC தான் தேவைப்படும். பம்பிங் அதோடைய வேலையை பாத்தீங்கன்னா 70 to 80 நாள் தான் வேலைங்கிறாங்க. அந்த நாள்ல கொண்டு வந்து உங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டா தண்ணி மட்டும் இருந்தா போதும், எவனும் வெளியே போக மாட்டான். அப்ப இந்த சூழல் இருக்கும்போது அந்த விவசாயத்துக்கு உண்டான விவசாயத்துல ஈடுபட்டு அந்த பொருளாதாரத்தை அவன் அங்க சேர்த்த ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா கிராமம் கலையாது, கிராமம் கிராமமாக இருக்கும். நாம் தமிழர் அரசு சொன்ன தற்சார்பு பொருளாதாரம் அங்க வெற்றி அடையும். இந்த வெற்றி அடைவதற்கு எளிமையான வழிகள் இருக்குது. மக்கள் எங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது இதை நாங்க முழுமையா செய்வோம். அருமையா நாங்க நிறைய சொல்லிருக்கீங்க. உங்க பிரச்சனை பிரச்சனை வந்து சிப்காட்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து கலாச்சாரம் வந்து வட மனிதர்கள் வரவு அதிகம் இருக்கிறது, கழிவு பொருட்கள் மேலாண்மை, அருமையா இந்த எப்படி வந்து ஒரு தனி மனித வருமானத்தை பெருக்கிறதுக்கான தென்னை மரத்தை வந்து அது எப்படி அதுல இருந்து வருமானம் எடுக்கிறது, அதுக்கு நீர்வழி, அத்திக்கடவு நீர் மேலாண்மை, இந்த மாதிரி அதாவது ஒரு நாம் தமிழர் ஒரு வேட்பாளர்கிட்ட வேற எந்த வேட்பாளருக்கு இவ்வளவு அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது ஏது நடக்குது. இந்த மாதிரி இவ்வளவு திட்டங்கள் அந்த நம்ம வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இருக்க பிரச்சனைக்கு தீர்வும் வச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு 15 வருஷமா நீங்க வந்து வருடமங்களா பயணித்து வரீங்க. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்ப இருக்க சட்டமன்ற தேர்தல் வரப்போறது, இப்ப மக்களுக்கான மாற்றம், அது நாம் தமிழர் கட்சியை எப்படி வரவேற்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், போன முறை வந்து 2021ல பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக,
திமுகவின் கூட்டணி கட்சியில வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி, இது போக அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஐயா தோப்பு வெங்கடாச்சலம் சுயேட்சையாக, இந்த மாதிரி 4 முக்கிய பேர் இது போக சுயேட்சைகள் போட்டியிட்டாங்க. இதுல போன முறை நாங்க பண்ணின முயற்சியினால ஐயா தோப்பு வெங்கடாச்சலம் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சுற்றுச்சூழல் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து இந்த பகுதியில முழுக்க அவரு களப்பணி தெரியும். இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் எல்லாத்துக்கும் தெரியும். இங்க களச்சூழலும் தெரியும். அப்படி இருந்தும் அவரை பின்தள்ளி நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடத்துக்கு வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பல கோடிகள் செலவழிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு பொதுமக்களிடத்திலிருந்து எனக்கு வந்த செய்தி. பல கோடிகள். ஏன்னா எங்க பகுதி பெருந்துறை பகுதியானது பாத்தீங்கன்னா அதிகப்படியான அருந்ததிய சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதி. நிறைய காலனி பகுதி இருக்கும். அவங்கள வந்து இந்த இந்த ஆட்சியாளர்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் பண பலன்களால் அவர்களை தன்னுடைய வாக்கு வங்கியாக தொடர்ச்சியாக தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிச்சுத்தான் போன முறை நாம 3ஆம் இடம் வந்தோம். இப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னா, அதாவது அரசியல் புரிதல் உள்ளவர்கள், அரசியல் பார்வையுள்ளவர்கள், வெற்றியோ தோல்வியோ நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கமும் அவங்கள் நடந்து வரக்கூடிய பாதையும் சரியானதாக இருக்குது. சீமான் அவர்கள் எடுத்து வச்சு முன் வச்ச கொள்கை இன்னொன்று, யாரோடையும் கூட்டணி இல்லை என்கின்ற ஒரு தனித்துவத்தோடு இவ்வளவு கொள்கைகளை முன் வச்சு இந்த கட்சி வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம கொள்கைகளை மக்கள் பிடிச்சு போய் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு, இப்ப அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, நான் இப்ப போற பக்கம்லாம் என்னை உறவினர்கள் வரவேற்று என்னுடைய வீட்டு நலன் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, கட்சியினுடைய நிலைமையை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு. ஆமா, அது மாதிரி இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அது யாருமே அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சி பாக்குற பார்வையே ரொம்ப மாறி இருக்கு. பொதுவா சொல்ல போனா அந்த ஒழுக்கமா எல்லா இதையும் பண்ணது, சேர் உடைக்காம மத்த கட்சி மாதிரி அங்க சரக்கு, ஆல்கஹால் இதெல்லாம் இது பண்ணாம புத்தகம் வித்தது, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பேசுபடு பொருளா இருந்தது. உங்க தொகுதியில அதை பத்தி என்ன சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஒரு முன்முயற்சியாக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு கடுமையான பணிகளை செஞ்சு இவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு போறது இப்ப எந்த மாநாட்டுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கலன்னு தான் சொல்லணும். இந்த முறை கடுமையா ஒரு 15 நாள் பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான நம்ம உறவுகள் எல்லாருமே வேலை செஞ்சு எல்லா பகுதியிலையும் ஒருங்கிணைச்சு இங்கிருந்து ஒரு 400 பேர், ஒரு 350ல இருந்து 400 பேரை நாம இங்கிருந்து நம்ம அதை திரட்டிட்டு போனோம். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கு, அண்ணன் சொன்ன மாதிரிதான். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கட்சி கொள்கை தெரியுது, நாம யார்கிட்டையும் மாத்தி வாக்களிக்க மாட்டோம். நம்ம குடும்பமும் நாம் தமிழர் விட்டு யாருக்கும் வாக்களிக்காது. ஆனால் மற்றவர்கள், புரியாதவர்களை, நடுநிலையா இருக்கிறவங்களை அல்லது திரை கவர்ச்சியின் பின்னால் ஓடக்கூடியவங்களை நீங்க எப்படியாவது நீ எந்த கட்சியில் வேணாலும் இரு, நீ வா எங்க மாநாட்டை ஒரு முறை நீ பாரு, அப்புறமேல் நீ என்னங்கிறத நீ உங்களுக்கு முடிவு எடுத்துக்கன்னு சொல்லி அந்த மாதிரி பல பேர்த்த அழைச்சு புதுமுகங்களா நிறைய பேர்த்த இந்த மாநாட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போனதன் பயன் என்ன அப்படின்னா, இப்ப அவங்களுடைய குடும்ப வாக்குகள் முழுக்க நமக்குத்தான் அப்படிங்கிற ஒரு உறுதிநிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு கிராமத்துல ஒருத்தர் 2 பேர் இருந்தா அவன் அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அவன் போய் பல பேர்த்துட்டு சொல்லுவான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதன் மூலியமா என்னன்னா நம்மளுடைய வாக்கு வங்கி அதிகம். இன்னொன்னு, இந்த ஆரிய திராவிட சூழ்ச்சியினால் தொடர்ச்சியாக திரை கவர்ச்சியை கொண்டு வந்து இந்த தமிழ் தேசியத்தை வளர விடாமல் தடுக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாட்டையடி. நாங்க எல்லா இடத்துலயும் போய் பரப்புரை செய்வது என்னன்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் வந்துவிடக் கூடாது என்பதில் இந்த திராவிட ஆரிய சூழ்ச்சிகள் மிக திறமையாக கையாண்டு வராங்க. எடுத்துக்காட்டு 2018 கமலஹாசன் என்ற திரை நடிகரை மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை ஆரம்பிச்சு 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தலையும் கொண்டு வந்து இந்த தமிழ் தேசிய வளர்ச்சியை தடுத்தது.
இந்த தடுத்ததுனால உனக்கோ எனக்கோ என்ன இழப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட போய் விளக்குறோம். ஏன்னு சொல்லிட்டா, இப்போ கமலஹாசன் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். யாரு வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தது? திமுக. திமுக 6 எம்எல்ஏக்களை ஓட்டு போட சொல்லி அவரை மாநிலங்களவையில ஒரு உறுப்பினரா போய் உட்கார வைக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன பலன்? இங்க ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற 30 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 30 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏக்களை வாங்கி அங்க கொண்டு போய் உட்கார வச்சு அவருக்கு ஓட்டு போட்டு மாநிலங்களவையில ஒரு சீட் கொடுக்கணும்னு என்ன இருக்குது? அப்ப இவங்க முதலையே போட்ட திட்டம். ஏன திட்டம்? தமிழக இளைஞர்கள் ஒன்னா கிரிக்கெட்டை நோக்கி ஓடுவான் அல்லது திரைக்கவர்ச்சியை நோக்கி ஓடுவான். அப்ப இந்த சீமானவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய வாக்க தடுக்கணும் அப்படின்னா திரைக்கவர்ச்சி தான் இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் இறக்கி விட்டது. அவருடைய வேல்யூபிள் குறைஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது இன்னொரு திரை நடிகர். இது ஒவ்வொருத்தருட்டையும் தெளிவுபடுத்துறோம். இது எனக்கான இழப்பு இல்ல, ஒட்டு மொத்த தமிழ் தேசியத்துக்கான இழப்பு. தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது, தமிழ் தேசியம் அதிகாரத்துக்கு வந்து கூடாதுங்கிறதுல இவன் தெளிவா இருக்கிறான். இதை நீங்க தயவு செய்து புரியல அப்படின்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு நமக்கு இதே நிலைமை தான், இதை விட மோசமான நிலைமை தான் ஏற்படுங்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சுட்டு இருக்கிறோம். நேத்து கூட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில இருந்து தேர்தல் பயணம் அப்படிங்கிற இது வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல முந்தா நேத்து ஈரோடு கலை அறிவியல் கல்லூரியில போய் மாணவர்கள்ட்ட போய் அவன் நேர்காணல் எடுக்கிறான். ஒவ்வொரு மாணவனும் தெளிவா சொல்றான், சீமானவர்கள்ட்ட கொள்கை இருக்கு, ஆனா மற்றவங்க கிட்ட கொள்கை இல்ல. முக்கியமா திரைக்கவர்ச்சியில வந்தவங்க கொள்கை இல்ல. அந்த புரிதல் பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள்ட்ட இருக்குன்னு நான் அந்த நிகழ்ச்சி மூலியமா நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்கு பின்னாடி வராங்க, தமிழ் தேசியத்தை நிறைய கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். இப்ப நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சொன்னோம் பாத்தீங்களா? இந்த இவ்வளவு பிரச்சனைகளை நாம சீர்படுத்துறதுக்கு நமக்கு தேவை அதிகாரம். இப்ப சிப்காட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதிகாரம் இருந்தா அந்த அதிகாரத்தை வச்சு இப்ப இயங்கக்கூடிய தொழிற்சாலைகளை முறைப்படுத்தணும். அதாவது அதிகப்படியே தண்ணி வெளியே போகுது, கழிவுநீர் வெளியே போகுது, அவன் இதெல்லாமே செஞ்சுட்டு அவன் மறுபடியும் மறு சுத்திகரிப்பு பண்ணும் பொழுது அவனுக்கு சேதாரமான தண்ணி போக மீதி தண்ணியை மட்டும் கொடுத்தா போதும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1 லட்சம் தண்ணி கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு அந்த ப்ராசஸ் பண்ணும்போது 20,000 லிட்டர் தண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராசஸ்ல போயிடுச்சு. மீதி 80,000 லிட்டர் மறுசுழற்சி பண்ணி வச்சிருப்பான். மீதி 20,000 லிட்டர் மட்டும் தண்ணி கொடுத்தா போதும். இதுதான் அதனுடைய வேலை. ஆனா அவங்க அப்படி இல்லை, கணக்கு வழக்கு இல்லாம தண்ணியை கொடுக்குறாங்க. அது மிக குறைந்த விலைக்கு தரதுனால அவன் என்ன பண்றான்னா மறுசுழற்சி பண்ணுனா அதிகப்படியான செலவு ஆகுதுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவன் எப்படியாவது ஏதோ ஒரு வழியில நிலத்துல அவன் தண்ணியை திறந்து விட்டுறான். இந்த சூழ்நிலையில தான் அந்த 20 வருஷ காலமா அந்த சிப்காட்டோட மண்ணு முழுக்க கெட்டு இப்ப பாருங்க எல்லா பக்கம் தண்ணி இருக்காது, வறண்டு கிடக்கும். ஆனா சிப்காட்டு எல்லா கிணத்துலயும் தண்ணி மேலேயே நிற்கும், பல வண்ணத்துல நிற்கும். அது போக அது பூரா மறுபடியும் அந்த தண்ணி அப்படியே ஊறி போய் இப்ப நல்லா ஓடையா ஓடிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையினாலதான் இப்ப தொடர்ச்சியா மக்கள் போராடி இப்ப அதை தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு மாதிரி வெட்டி ஒரு ஆழ்குழாயை போட்டு அதுல இருந்து தண்ணியை எடுத்து லாரி மூலியமா கொண்டு அது ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் கொடுத்து அவன் சுத்திகரிப்பு பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த இது இருக்குது. இதை நாம இந்த வேலையே செய்யறதில்ல. என்ன அவனுக்கு தேவையோ அந்த தேவையான தண்ணியை மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற நம்மளோட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும். இன்னொன்னு, இனியும் சிவப்பு நிறத்தில் உள்ள ரெட் கேட்டகரி ஆலைகள் இந்த சிப்காட் பெருந்துறை சிப்காட்டுக்கு இனி அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நேர்மையான நடவடிக்கையை நம்மளால எடுக்க முடியும். இன்னொன்னு, பல பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சிப்காட் தொழிற்சாலையில போய் நீங்க பலன்கள் பெற்றுட்டு இந்த வேலைகளை பண்றீங்க அப்படி இப்படின்னு நிறைய கட்சிகள் மேல குற்றம் சுமத்துறாங்க. ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நாங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டோம். இனி நிலத்தையும் மண்ணையும் தண்ணீரையும் காற்றையும் மாசுபடுத்தக்கூடிய எந்த தொழிற்சாலைகளிட்டையும் நாம ஒரு கட்சிக்காக ஒரு தேர்தலுக்காக எந்த விதமான நிதியும் போய் அவங்க கிட்ட அணுகிறதில்லை அப்படிங்கிற நாங்க முடிவு எடுத்துட்டோம். இது மாதிரிதான் நாங்க இப்போ இந்த தேர்தலை நாங்க அணுகவும் போறோம். இன்னொன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் இப்ப சிப்காட் பிரச்சனை, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஊத்துக்குழி வெண்ணெய் மிக பிரசித்தி பெற்றது. அதற்குண்டான அந்த பால் உற்பத்திக்கு தேவையான முதலுக்கு தேவையான நீர், கால்நடைகளுக்கு தேவையான தீவனம், அதெல்லாம் அவங்களுக்கு எளிமையாகவும் கட்டுப்படியாகக்கூடிய விலையும் கிடைக்கிற அளவுக்கு அந்த இதை நம்ம பண்ணி கொடுப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த குன்னத்தூர் திங்களூர் பகுதியில பாத்தீங்கன்னா அதிகப்படியான பனைமரம் இருக்குது.
இப்ப இந்த பனைமர தொழில ஏறி வெறும் தெளிவு மட்டும்தான் இறக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலை வர்றதில்லை. அப்ப நமக்கான அதிகாரம் வரும் பொழுது இப்ப கல்லா இறக்கி அதை விற்பனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான வருமானம் அதுல கிடைக்கும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் அவங்க உயரும். இதுபோக பாத்தீங்கன்னா கீழ்பவானி வாய்க்கால்ல பாசனம் பெறக்கூடிய பகுதிகளில் முக்கியமான உற்பத்தி மஞ்சள், வாழை, நெல், கரும்பு. இப்ப பலமுறை நான் சிந்திச்சிருக்கிறேன். வாழைக்கு இங்க விலையே கிடைக்கிறதே இல்லை. கேரளால ஒரே ஒரு வாழை வச்சிருக்கிறான் நேந்திரன். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே மதிப்பு கூட்டுறான். வாழைக்காய் எடுத்துட்டானா சிப்ஸ், பழமா எடுத்தாலும் சிப்ஸ், வாழைப்பழமாவும் போடுறான், அதே ஜாம் பண்றான், எல்லா வேலையும் பண்ணி அதற்குண்டான விலையை அவன் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும், பெருந்தளத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை வாழை, முந்தன், தேன் வாழை, இது போக பச்சை நாடன், பூவம்பழம், இந்த மாதிரி இத்தனை வாழைகள் இருந்தும் ஆனா விவசாயிகளுக்கு போதுமான விலை கிடைக்கிறதே இல்லை. எந்த காலத்திலயும் கிடைக்கிறது இல்லை. இன்னொரு சிந்தனை, பக்கத்துல பாத்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற கோயில் பழனி. பழனி பஞ்சாமிர்தம் புவிசார் குறியீடு வாங்கி உலக பிரசித்தி பெற்றது. அப்ப பழனி பஞ்சாமிர்தத்தை இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள், முக்கியமாக போக்குவரத்து, பேருந்து நிறுத்தங்கள், பேருந்து நிலையங்கள், இது போக கதர் பவன் சொல்லக்கூடிய கதற்கடை அங்காடிகள், இதில் எல்லாத்திலையும் கொண்டு இந்த பழனி பஞ்சாமிரத்தை விற்பனை செய்யும் பொழுது விற்பனை உயரும். அந்த விற்பனை உயரும் பொழுது பழத்துக்கான தேவை அதிகரிக்கும். பழத்துக்கான தேவையை அதிகரிக்கும் பொழுது அரசே அந்த விவசாயிட்ட பழத்தை நல்ல விலைக்கு கொள்முதல் பண்ணலாம். பழம் மட்டும் இல்ல, நாட்டு சக்கரை, இங்க கரும்பு உற்பத்தி பண்றாங்க, கரும்பு உற்பத்தி பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த விலை இல்லை. அப்ப அதிகப்படியான மக்கள்கிட்ட நுகர்வு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கரும்பையும், கரும்பிலிருந்து வரக்கூடிய நாட்டு சக்கரையும், இங்க இருக்கிற பூவன் பழங்களையும் அதிகப்படியாக அரசாங்கமே கொள்முதல் செய்யும் பொழுது இந்த வருமானம் நேரடியாக நம்ம விவசாயிட்டு போய் சேரும். அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் உயரும். இன்னொன்னு, இந்த பகுதி முழுக்க தென்னைகள் அதிகமா நிறைஞ்சிருக்குது. நாம தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வரோம். இங்க ரேஷன் கடைகள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு முதல்ல பாமாயில கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. பாமாயிலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஒன்னா கடலெண்ணெயை கொடு, இல்லது தேங்காய் கொடு. ஏன்னா இங்க எல்லாமே இங்க விளையக்கூடிய ஒரு விதை பொருள்கள். அப்படிங்கும் பொழுது அரசு இதை கொள்முதல் பண்ணும்போது ஒரு மாதம் ஒன்றும் 2.5 கோடி மக்களுக்கு, 2.5 கோடி குடும்பங்களுக்கு இந்த பொருட்கள் போய் சேரும் பொழுது இங்க உற்பத்தி பண்றவனும் அவன் வாழ முடியும், அவனுக்கு உண்டான பொருளாதாரம் போய் சேரும், நம்மளுடைய வரிப்பணமும் வெளியே போகாம தடுக்கப்படும். இதை தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இது மக்கள்கிட்டையும் போய் சொல்லுவோம். இதை கண்டிப்பா நாங்க நடைமுறைப்படுத்துவோம். அருமை. நீங்க சொன்ன உங்க தொழிலுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்குள்ள தீர்வு, அதுக்கு மேல நீங்க என்னென்ன பண்ணி இந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம்னு இவ்வளவு சொல்றதுக்கே மக்கள் உங்களுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியை அவங்க கண்டிப்பா ஆதரிக்கணும், வாக்கு போடணும். நான் இந்த காணொலியை பாக்குறவங்க கண்டிப்பா அது அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. கடைசியா ஒரு கேள்வி, இந்த நேர்காணல் மூலம் உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. உலக தமிழர்களுக்கு இப்ப அவங்க இப்போ படிக்கிறாங்க, படிச்சு பொருளாதார அளவுல அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளை தேடி பல பக்கங்கள் இருக்கிறீங்க. ஆனா அவர் இருந்தாலும் இங்க நாம பிறந்த மண்ணு, இந்த மண்ணுல ஒரு நல்ல அரசியல் வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசிலும், எல்லாருடைய எண்ண ஓட்டத்திலையும் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அங்க இருக்கிற அரசியலையும் இங்க இருக்கிற அரசியலும் நீங்க ஒப்பிடுறீங்க. ஒப்பிடும் பொழுது ஏன் இது நடக்காம இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட வருது. அப்ப சரியானவர்கள்ட்ட இந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டதை நீங்க உங்க குடும்பத்திட்ட கடத்திருக்கீங்க. ஆனா அந்த வலிமை இங்க பத்தாது. அப்ப நாம என்ன பண்ணணும், இங்க இருக்கிற களப்போராளிகள் அதிகப்படியாக இணைஞ்சு இந்த பணிகளை செய்யணும். அப்படிங்கிறதுனால நாங்க இங்க பணி செய்யறதுக்கு எல்லாமே நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்களால முடிஞ்ச அந்த ஊடகத்தினால, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி வேலைகளை நீங்க முழுமையா திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது நல்லாவே எனக்கு தெரியும். திறம்பட செய்யுங்க, மேலும் எங்களை ஊக்குவிப்பு பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அங்க இருந்தாலும் இங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒளிந்து திரைக்கு பின்னாடி இருப்பாங்க. அவங்களையும் இந்த பொறுப்பாளர்கள்ட்ட நீங்க இந்த பொறுப்பாளர் இவர்தான், நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்கன்னு சொல்லுங்க. நாங்க இங்க அவங்கள பேசிக்கிறோம். அவங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன, அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, அவங்களுடைய சக்தி என்ன, வெளியே களத்துக்கு வேலை பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நாங்க அதை உறுதிப்படுத்திக்கிறோம். எங்களுக்கு தேவை சீமான் அவர்கள் அண்ணன் சொன்ன ஒரே இதுதான். எங்களுக்கு தொகுதியை அழகா பிரிச்சு கொடுத்துட்டாரு, 8 மாவட்டமா போட்டு கொடுத்துட்டாரு, பொறுப்பாளர்களை போட்டாச்சு. நீ உன்னுடைய வாக்குச்சாவடியில் வேலை செய், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும்
அந்தந்த ஊர்க்காரன் இருந்தால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால உலக தமிழர்களுக்கு ஒரே வேண்டுகோள், உங்கள் குடும்பங்கள் இங்க இருப்பாங்க, உங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர், ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினரை வந்து அவர்கள் அந்த பகுதியில் எங்க வாக்குச்சாவடி இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் இங்க இருக்கிற நாம் தமிழரோட இணைந்து பணியாற்றணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நன்றிடா. நீங்க சொன்ன மாரி நானும் எங்க வீட்ல இருக்கவங்க, எங்க அண்ணன இந்த மாரி அங்க இருக்க நாம் தமிழர் வேட்பாளர் போய் நின்னுங்க. உங்களுக்கு தேவையான உதவிய செய்றேன். நீங்க அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் போகும். இது எல்லாருமே பண்ண வேண்டியது. இவ்ளோ நேரமும் வந்து நீங்க இவ்ளோ ஒரு புள்ளியியல் விவரமா உங்க ஏரியா உங்க தொ அ தொகுதியில இருக்க அவ்ளோ பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள அருமையாவும், ரொம்ப தெளிவாவும், சிறப்பாவும் சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பா நம்ம தமிழ் மக்கள்ட்ட இது எடுத்து செல்லப்படும். ஆ ஒ இந்த இவ்ளோ கட்சியின் பணியின் மத்தியில எங்களுக்காக வந்து நீங்க வந்து பேசி இது பண்ணதுக்கு எனக்கு பேசி உங்களோட கருத்துக்கள எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி அண்ணா. நன்றிப்பா. நீங்க அமெரிக்கால இருந்து நேர்காணல் எடுத்து இது உலகம் முழுக்க வந்து இதுக்குண்டான செய்திகளை கடத்துங்க. கண்டிப்பா இந்த தேர்தல் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். உறுதியா நம்பலாம். வெற்றியோட சந்திப்போம்.